பூத்து குலுங்கும் மலர்களில் அதாவது இது மங்கையரை தன் பக்கத்திலே கொண்டு அருள்வாரிக்கும் சரி பெருமான் வீட்டிற்கும் பள்ளியூர் திருத்தலம் வந்து சேர்ந்தார். பள்ளியூர் கீழ் திசையில் தனக்கு விருப்பமான ஒரு இடத்தை தேர்ந்து கொண்டார். அங்குதான் தன்னிலில் தம்மை இறங்கினாள். அம்மை விரும்பிலட்சுமி அம்மையும் அம்மா கூட வந்த தோழியரும் கன்னிமார்களும் அப்படி படைகளமாகவே அழகாக அமர்ந்து வைக்கின்றார். அதே கப்பா சரி அம்மையானவள் பள்ளியூர் பள்ளியிலே வந்து அவளது பாளையத்தில் சிங்காசனத்தை விட்டு அங்கே புதுமை அம்மை அழகாக வந்து அங்கே இருக்கின்றார். அப்படி இருக்க நேரம் தென்னாடு ஆனதீரே பாண்டி சுந்தரமான நின்ற பாண்டி நாட்டை அரசாட்டம் நாடதையோ குழந்தை பேரு இல்லாமல் நாடாடு மன்னரைக்கு இல்லாமல்
தான் சொல்வாள் கழுத்தீரே கரை உடைய சோமசுந்தர கடவுளே பாண்டிய அரசனாகி உள்ளபடி தான் பிறந்தோம் தானமன்றி ஆண்டருளி பழமையான நாட்டை அரசாள எத்துரைத்தார் தானதர்மம் செய்ய வேணும் ஆலோசனை கூறி சொன்னபடி ஆலோசனை கேட்டவர் காலையில் அமர்ந்திருப்பார் சத்யநாதர் மீனாட்சிக்கு புதுமைலட்சுமி அம்மையானவள் அங்கே வந்து அந்த வள்ளியூர் தளத்திலே இருக்க நேரம் அதாவது கிபி 13ஆம் நூற்றாண்டில் தென்னாட்டில் வித்தியமலைக்கு அப்பால் வடக்கு பகுதியில் யாதவ பேரரசு காகத்திய பேரரசு தெற்கு பகுதியில் தேசாள பேரரசு நாட்டிய பேரரசு என்ற நாட்டு அரசுகளும் நாட்டை பகிர்ந்து முழு உரிமையோடு ஆட்சி செய்து வருகின்றார்கள். ஆண்டு வரக்கூடிய நேரம் கற்பூர சுந்தரர் என்ற சோமசுந்தர கடவுள் அவரது தேவி கற்பூரவல்லி என்ற அக்கியர் கண்ணியோடு வீட்டிலிருந்து அருள்வாளித்து ஜீவன் பக்தி புறம் என்றழைக்கப்பட்ட மதுரை மாநகரை தலைநகராக கொண்டு சோமபுரத்திலே நற்புணங்களும் பொருந்திய பாண்டிய மன்னன் பரம்பரையில் சுந்தரமாறன் என்ற மன்னன் அரசாண்டு வருகின்றார். சுந்தரமாறன் என்று சொல்லக்கூடிய மன்னன் ஆறில் ஒரு கடமை வாங்கி ஊரில் ஒன்றும் குறையாமல் அந்த கோவிலை நல்ல முறையில் ஆண்டு வருகிறார். சுந்தரமாறன் ஆண்டு வரும் நேரம் பட்டத்தரசியாக மாலையம்மாளை திருமணம் முடித்தார். மாலையம்மாள் மாலையிட்ட மணமடித்து
அப்படியே வாண்டியவர்கள் வருகின்றார்கள். வாழ்ந்து வரும்போது ஆனால் இவர்களுக்கு எல்லா செல்வங்களும் இருக்கின்றது. ஆமா, இவர் நாட்டை ஆளக்கூடிய மன்னன். மன்னன் அல்லவா? மன்னனுக்கு அழகாக மனமடித்து வாழ்ந்து வரும்போது அவருக்கு குழந்தை இல்லை. ஏன்னா அவருக்கு பிற்காலம் அந்த நாட்டை ஆளுவதற்கு குழந்தை வேண்டும் அல்லவா? கண்டிப்பா வேண்டும் இல்ல? மன்னர் என்று சொன்னால் கண்டிப்பாக குழந்தை வேண்டும். ஆமா, குழந்தை இல்லாத கவலையில் அப்படி இருக்கின்றார். சுந்தரமான திருமணம் முடித்து வாழ்ந்து வருகின்றார். சரி, ஆனால் அவர்களுக்கு குழந்தை செல்வம் இல்லை. அம்மா, அரசாணை குழந்தை ஒன்று இல்லை என்று சொல்லி யாகங்களை வளர்த்து பார்த்தார்கள். தான தர்மங்களை செய்து பார்த்தார்கள். குழந்தை வாக்கியம் கிடைக்கவே இல்லை. எப்படியாவது நமக்கு ஒரு குழந்தை கல்வி கிடைத்து விடாதா? அப்படி எப்படி ஆலோசனை செய்திருக்க அண்ணன் ஒரு ஆளை வரவழைத்து சொல்லுகிறார். ஐயா, ஜோதிடம் பார்க்க வேண்டும். கண்டிப்பா அரண்மனை சோதரரை கூட்டி வாருங்கள். என்ன இது ஒரு குழந்தை இல்லாம இருக்கு, என்ன காரணம் என்று அறிவேன். கண்டிப்பாக அப்படின்னா ஜோதிடர் அழைத்து வந்து சொன்னா கல்யாணம் முடியலன்னா அப்படிதான். ஆமா, நம்ம மாற பாத்திருக்கீங்களா? சரி, நாடகத்தை எடுத்துட்டே திரிவாங்க. ஆமா ஆமா, இன்னைக்கு நம்ம பையனுக்கு கல்யாணம் ஆகும், இவன் இப்படி இருந்தா இவனுக்கு என்னைக்கு கல்யாணம் ஆகும். அவனுக்கு என்னைக்குமே 26 கல்யாணம் ஒருவேளை முடிஞ்சுன்னு சொன்னா குழந்தை இல்லைன்னு சொன்னா குழந்தையா இல்ல அப்படின்னு சொல்லி அதையும் பார்ப்பாங்க. அப்படி போய் பார்க்கும்போது நீங்க சொல்லுறத பாத்தீங்கன்னு சொன்னா அவராக சொல்லி புரட்சம் எல்லாம் பார்ப்பாங்க. பார்க்கும்போது ஏதாவது குறைகள் இருந்தா கண்டிப்பாக சொல்லுவாரு. நிவர்த்தி பண்ணினா கண்டிப்பாக குழந்தைக்கு பிறகு அப்படி என்று அழகாகவே அரண்மனை சோதரரை வைத்துவிட்டு வந்தார்கள். சோதரரை வரவழைத்து வந்தார்கள். சரி, சோதரரும் வருகின்றார். அந்த சோதரரிடத்திலே மனமுடைந்து வேதனை கொண்டு அதாவது சுந்தரமாறனிடம் சொல்லுகின்றார். என்ன சொல்றாரு? மன்னவா, அதாவது நெற்றியில் கண்ணுடைய சிவபெருமான் சரி சங்க புலவர்களுடன் நாமும் ஒருவராக இழந்தரில் இருந்து சரி தமிழை செப்பமுற ஆராய்ந்து தெளித்த வைகை நதி கரையில் பாண்டியர்களின் குலதெய்வமான பத்ரகாளிக்கு திருக்கோயில் கட்டி ஒரு பட்டத்தரசி நாட்டை அரசாள நவமிருந்தால் அவளுக்கு அழகான ஒரு பாலகர் பிறப்பார். அழகாக பத்திரகாளி அம்மனுக்கு கோவில் கட்டி அதுல வந்து என்னுடைய பட்டத்தரசி தவம் இருந்தால் கண்டிப்பாக குழந்தைகளுக்கு வைகை நதி கரையில். அப்படி என்று அழகாகவே சோழகானரும் சொல்லிட்டு பார்த்து சொல்றாரு. பாலகன் பிறப்பான், அவன் ஆண்ட நாட்டையும் நாடுகள் அனைத்தையும் எந்த ஒரு குடைக்குள் அரசாழ்வான். சரி என்று குழந்தை பிறக்க வரிகாரம் சொன்னார். சோதரன் குறிமுறையை கேட்டு ஆகட்டும் என்று சுந்தரமாறன் வைகை நதி கரையிலே பாண்டியர்களின் குலதெய்வமான பத்ரகாளி அம்மனுக்கு திருக்கோயில் கட்டினார். சரி, எனது பட்டர் அதாவது அந்த மாரியம்மாளை சரி மதனை பேர் வேண்டும் என்று தவம் இருக்கவும் சொன்னான். பாண்டிய பட்டத்தரசி மாரியம்மை தவத்தை செய்தால் வைகை ஆற்றிலே வந்து தீர்த்தமாடி வண்ண வெட்டொடுத்து நெற்றியில் திருநீர் அணிந்து தவக்கோலம் கொண்டு தவமானது செய்து வருகின்றார். பாருங்கள், மாரியம்மன் தவ செய்தனை சொல்லுவாடா
அதாவது மாலையம்மையானவள் பத்திரகாளியம்மன் என்னை தவம் செய்தார். ஆமா, அப்படி அழகாக தவம் இருக்கின்ற பொழுது அழகாகவே இந்த மாலையம்மனுடைய கனவில்லை சரி தாயார் பத்திரமா காளியம்மையானவள் அவனுடைய கனவிலை தோண்டி என்ன சொல்லுகிறார்? அம்மா மாலையம்மா, அம்மா உனக்கவரை உனக்கு வேண்டாம், உனக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. அப்படியா? மேலும் உன்னுடைய பாண்டியபுரத்தில் மிக்கவே புகழ் உடையதாகவும் போரில் தோல்வி அடையாத வண்ணமாகவும் அழிவில்லாத காக்கக்கூடிய தெய்வமாக வடகாளி என்று 3 முகம் கொண்டாள். புதுமை லட்சுமி அம்மையை ஈசன் படைத்து தென்பாண்டி நாட்டில் வள்ளி நாட்டிற்கு அனுப்பியுள்ளார். அந்த புதுமை லட்சுமி அம்மையை காவல் தெய்வமாக ஏற்று குல தெய்வமாகவும் ஏற்று மக்கள் வழிபட்டு வந்தால் எல்லா நன்மைகளும் கிடைக்கும். எந்த ஒரு குறையும் வராது. அவை புறக்கணித்தால் கேட்டுக்கொள். என்ன? அதாவது புதுமை லட்சுமி அம்மை புறக்கணித்தால் பாண்டிய குலத்திற்கு வரும் அழிவை யாராலும் தடுக்க முடியாது. அந்த அம்மாவை நீங்க கும்பிட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு எல்லாம் நல்ல காரியமா நடக்கும். ஆனா அவங்க கும்பிடாம நீங்க விட்டீங்கன்னு சொன்னா ஆனா வரக்கூடிய அழிவு யாராலும் தடுக்க முடியாது என்று சொல்லி பத்திரகாளி அம்மையானவள் அந்த மாலை அம்மாவுக்கு முத்து மாலை, எலுமிச்சம்பழம் மாலை, திருநீர் ஆகியவற்றை கொடுத்து ஆசீர்வதித்தாள். சரி, தேவி பத்திரகாளி அம்மை கொடுத்த பொருளை கையில் வாங்கிக் கொண்டு அரிசி மாலை அம்மாள் அம்மையின் திருவழியிலே விழுந்து வணங்கி இருந்தாள். சரி, காட்சி கொடுத்து அம்மையை மறைந்தாள். மாலையிலே மாரியம்மாள் இடத்த விளக்கம் போல் வைகை நதியிலே தீர்த்தமாடி அரண்மனைக்கு சென்றாள். மேலக்கார அண்ணாவிகள் உடைய ஆலயத்துக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக் கொள்கிறார்கள். மேலக்கார அண்ணாவிகள் உடைய ஆலயத்துக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக் கொள்கிறார்கள். பத்திரகாளியின் திருவிருளாலே பாண்டிய நாட்டில் பட்டத்தரசி மாலையம்மை கருவுற்றாள். கருவுற்ற அம்மையானவள் அங்கு அழகாகவே வளர்த்து வருகின்றது. கருவானது தான் வளர்ந்து வாருங்கள் மசலை ஏதே தான் ஊத்தே அடுப்பி போட்டு சொல்லிடணும்
அங்கனித்தான் சோதிடனோ மாரியம்மாள் கற்குடவே அதை எடுத்து குளிப்பாட்டி ஆபரணங்கள் தானடித்து அம்மையவள் அழகு பார்த்தாள் மாரியம்மாள் எங்களத்தில் மாணிக்கத்தால் ஆனவரே பட்டு சேலை தானுடத்தே மாரியம்மாள் லட்சுமியோ மேலை வீசி வேற தாயான அதாவது அந்த மாலையம்மாள் ஆனவள் அழகாகவே ஆண்டவன் அருளால் நிறைவேற்றாள். அழகாகவே மாதங்கள் 1 2 3 4 5 8 அழகாக ஒவ்வொரு மாதங்களாக வந்து கொண்டிருக்கிறது. 7ஆன மாதம் வருகின்ற போது சரி அழகாக இந்த மாலையம்மாளுக்கு வளைகாப்பு நடத்துறாங்க. கர்ப்பமா இருக்கக்கூடியவங்களுக்கு 7 மாதம் ஆகும்போது வளைகாப்பு எடுப்பாங்க. எடுக்கிறது மட்டுமில்லாம சூழ்நிலை எல்லாம் மாட்டி விடுவாங்க. பார்த்திருக்கீங்களா? கையில வடையெல்லாம் போட்டு விடுவாங்க. அது வந்து அழகாகவே அந்த நேரத்துல எல்லாம் கர்ப்பமா இருக்கக்கூடிய நேரத்துல சரி அவங்க ஆசைப்பட்ட பண்டங்கள் உணவு வகைகள் எல்லாம் அழகா சமைத்து கொடுப்பாங்க. கண்டிப்பாக அது வந்து அழகாகவே அத்தனையும் செய்து முடித்தார்கள். பானை ஒன்று வைத்து அங்கே அழகாகவே சரி பொங்கலிட்டு கொடுக்கின்றார்கள். அது மட்டுமல்ல சொல்லுமா பெண்கள் எல்லோரும் அம்மாவுக்கு அதாவது நல்ல முறையிலே குழந்தை பெற்றெடுப்பா என்று தேற்றுமணி சொல்றாங்க. ஏன்னா ரொம்ப காலத்துக்கு பிறகு அம்மா இப்பதான் கர்ப்பமா இருக்கிறாங்க. அதிலும் முதல் பிரசவம் கொஞ்சம் பயமா இருக்கிறதுன்னு தெரியும். அதனால இந்த குழந்தை பெற்றவங்க இருப்பாங்க பாத்தீங்களா, அதெல்லாம் இந்த மாலை அம்மாவுக்கு தேற்றுமணிகள் சொல்றாங்க. சொல்லி அழகாக மாதங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. சரி மாலையம்மாவுக்கு என்ன மாலையம்மாளும் வளர்ந்து வருகின்றாள். சரி வயிற்றிலே குழந்தை கருவுற்று வளர்ந்து வரக்கூடிய நேரம் சொர்க்கநாதர் அருளாலே அரண்மனையில் வாழ்ந்து வருகின்றார்கள். வாழ்ந்தமை வரக்கூடிய நேரம் பாருங்கள். வைகை கரையில் அமைத்திருக்கும் மாரியம்மை திருவருளா மாதம் 10 ஆறு அப்பொழுது மன்னர் சுந்தரம் மாறல் சமைத்தார்.
குலந்தைக்கு கூட்டி வந்தார் கூட்டி வந்தே முத்தமதி முத்துமதி மாலையம்மன் தேவியர்க்கு நீனோவே வந்திடுமா படரே தொடுவனோ மறுத்து வச்சு அழைத்து வந்தார் அறுத்து வச்சு அறுத்து வந்தாரே மறுத்து வச்சு பழமையுடன் இது செய்தாள் வைத்திட எழுபடியாய் பயனோய ஆலயம்மாள் அடி வயரே வலியதை வந்தாலிருக்கிறோ நாடகிலே நல்ல போர் அமைத்திடுகிறே உலகம் அழுந்திடவே ஆண் குலத்தை பிறந்திடமா எல்லாம் இரவை பாட ஆலயம் மண்டிருவையேற்றில் உலகில் தர்ம தந்தடைக்கு பெருமாள் பிறந்தார் பாராட்டி வெள்ளை தானெடுத்து குணமுடனே இது செய்தார் கோடி தானறுத்து நீராட்டி முகத்தணைத்து சேரி புகட்டி குறவையிட்டு மகிழ்ந்திருந்தார் எல்லோரும் அப்பொழுது மாறவர் இன்பமுடன் நான் கொடுத்தார் செய்ததாக்கி புகழுடனே தான் கொடுத்தார் உச்சியதே தான் போட்டு கருவுற்றாள் கருவுற்ற வங்கை வைத்திடைய மாதங்கள் வளர்ந்தது மாதங்கள் 1 2 என 7 மாதமானவுடனே அதாவது ஈத்துப்புரை என்று சொல்லி அதாவது தனி அறை ஒன்றை கட்டினார்கள் தனியறை வைத்து அங்கே அழகாகவே மாலையம்மாள் அழைத்து செல்லப்பட்டாள் தோழிமார்களோடு சேர்த்து வந்து அம்மை கட்டிலே வந்து அமர்ந்திருக்க ஆரம்பிக்கின்றது மருத்துவதி அழைத்து வந்தார்கள் மருத்துவதியை கூட்டி வந்து நேராகவே மருத்துவதி வந்தாள் என்னை உதவி வைத்திட எடுபடியாக ஏற்பாக சரியா ஆண் குழந்தை வந்து பிறந்தவுடனே தோகை மடவார்கள் எல்லோரும் வான் குரவை பாடி நின்றார்கள் சந்தோஷம் அடைந்தவர்கள் பார்த்தார் இந்த மன்னன் சுந்தர மாணவன் ராதை மனதிலே மிகுந்த சந்தோஷம் அடைந்தார் தன்னுடைய குழந்தைக்கு நாடாள பிறந்த குழந்தைக்கு வந்து சமைக்க வேண்டும் என்று மதையானை ஒன்றின் தந்தத்தை வெட்டி வந்து செதுக்கி சட்டமிட்டு ஆணை தந்தத்தினால் அளவுடனே தொட்டி ஒன்றை சமைத்தார்கள் சமைத்த அந்த பாலகரை அழகாக தாளாட்டுகின்றார்கள் ஆரீரரி ஆராரோ
சோமசுந்தர அருளாலே சுடர் ஒளியோ ஆணை தந்தத்தினால் அழகான ஒரு தொட்டில் சமைத்து அதிலே அந்த குழந்தையை அழகாக தூங்க வைத்தார்கள். அழகாகவே தாளாட்டுகின்றார்கள். மாதம் மும்மாறி மழை விளைந்து வருடம் அப்பூவம் விளைந்து ஆண்டே உரத்திற்கு ஆணை சூழ வந்தது இரனோ என்று சொல்லி அந்த குழந்தையிடத்து பெண்கள் தாளாட்டும் போது தாளாட்டி வஞ்சனையில் தூங்கலானான். குழந்தை அளவாகவே பிறந்து வளர்ந்து வருகின்றார். வளர்ந்து வரக்கூடிய நாளிலே வாருங்கள் குழந்தை ஏது தான் பிறந்து ஆண்டனுக்கு சென்ற போது தேவியானவள் பெற்ற அளவுடைய அந்த ஆண் குழந்தையானது அழகாக 28 கிட்டுகின்றார். 41வது நாளையிலே குழந்தைக்கு பெயர் சுட்ட வேண்டும் என்று வரவழைத்து அந்த குழந்தைக்கு குலசேகர பாண்டியன் என்று திருநாம பெயர் சுட்டினார்கள். குலசேகர பாண்டியன் அப்படி என்று அழகாக பேர்நாமம் போட்டு குலசேகர பெருமாள் என்று அழகான பெயர் வைத்து அம்மை வைகைக்கரை பத்ரகாளி அம்மனை போற்றி அக்குழந்தையை வளர்த்து வருகின்றார்கள். சரி, அவனுக்கு வயது 1 2 என 5 வயது ஆனவுடனே சொக்கநாதர் அருளாலே அஞ்சிக் கொடியார் மாலையம்மாள் பெயரும் கருவுற்றாள். ஒன்றன் பின் ஒன்றாகவே 7 4 குழந்தைகளை பெற்றெடுத்தாள். ஆகவே அம்மாவுக்கு 5 ஆண் குழந்தைகள் பிறந்து விட்டார்கள். முத்து பெருமாள், முகில பெருமாள், முடிசூடும் பெருமாள், பாண்டியன் பெருமாள் இவர்களுக்கு 5 முன் பிறந்தவர் தான் குலசேகர பாண்டியன். குலசேகர பெருமாள் என்று பெயர் வைத்து அந்த குழந்தைகளை வளர்த்தார்கள். குழந்தைகளுக்கு கல்வி கலைகளை புகட்ட வேண்டும் என்று நல்லதொரு ஆசானை வரவழைத்து 30 பொன் குருதட்சணை கொடுத்து பிள்ளையார் முன்வைத்து தெய்வமேற்றி அடவு முறைகளை எல்லாம் அடைத்துக் கொடுத்தார்கள். அடைத்து இவர்கள் வரக்கூடிய நாளையிலே ராஜ குடும்பத்தில் உடன் பிறந்த குழந்தைகள் பார்த்தீங்களா? அதாவது கல்வி கலை முக்கியம். அதுபோல இந்த தொழில் அதாவது
அந்த ஒரு நாட்டை ஆளக்கூடிய மன்னனுக்கு வேண்டி அனைத்து கதைகளையும் கற்பதிய வேண்டும். அப்படி இந்த அழகான ஆசான அழகாக வடமுறைகள் நான் கற்றுக் கொடுக்கிறார்கள். படித்து வரக்கூடிய நாளையிலே பாண்டி இளவரசன் குலசேகர பாண்டியனுக்கு வயது 16 ஆகிவிட்டது. 16 வயதாகி இருக்கு நேரம் பாருங்கள். 16 வயதிலே படித்த நாளே கல்யாண வயது மாச்சே படித்த நாளே கல்யாண நாள் மாச்சே கல்யாண வயது மாக அரசியவே ஆலயம் மாலை தேவர கோடு என்ன முறை சீரானத்தின் மதியான அலை நாட்டை ஆண்டவன் மாறன் அவர் மகள் தான் குலசேகர வெள்ளிதனை பாண்டியற்றி செய்ய வேண்டும் அனுப்பி கேட்டு பாண்டிய நாட்டு கிடைக்கவில்லை உரியதை கேட்டவன் சம்மதத்தை தெரிவித்துட்டார் தான சொல்லி நிச்சயத்தாம்புலமை துறைக்கு நல்ல தலைநகரே மதுரை மாநகரில் உள்ள
குலத்தை மணமக்கள் ஆனவரோ வேதமோதே வேலைப்பாடுகள் அமைத்து திருமாங்கல்யத்தை தானெடுத்து நாம் இளவரசர் குலசேகர பெருமாளில் பங்கெடுத்தார் குலசேகர வள்ளிக்களத்தில் மாங்கல்யம் அணிய செய்தார் மாங்கல்யம் அணிந்த வெற்றி நாட்டே மன்னவர் மணமகேட பேரு செய்தார் குலசேகர வள்ளியுடன் வரமனையை தான் பிடித்து தோழியர்கள் பெற்றொடரே மணவரையிலே சுற்றி வந்தார் அடுத்து மண மகளின் தத்தை மணமக்கள் அணி பெண்கள் வட்டாரங்கள் குதிரைகள் பாத்திரங்கள் பெட்டி ஆயுதங்கள் இடங்களாகிய சேர்வாதி மாய் கொடுத்து மணமக்களை வார்த்தை செய்தார் குலசேகர பெருமாளுக்கு அங்கே வயது 16 ஆனது. 16 வயதிலேயே அழகாக வாழ்விட்டு அழகாகவே ஒரு நாட்டை ஆளக்கூடிய மன்னனுக்கு வேண்டி எல்லா கலையும் கட்டுவார். கலைகளை கற்று நடத்த வரக்கூடிய நாளையிலே கற்று தேர்ச்சி இருக்கும் போது சரி நினைத்தார் மன்னன் தன்னுடைய மகனுக்கு இனிமேல் திருமண வயது வந்துவிட்டது, கல்யாணம் முடிக்கணும் கல்யாணம் முடித்து வைக்க வேண்டும் என்று சொல்லி நேராகவே நினைக்கின்றார். அதாவது தேவரக்கோடு என்று பத்மநாபபுரம் என்ற ஊரை தலைநகராக கொண்டு சேர நாட்டின் தென்பகுதியான மலைநாட்டை ஆண்ட மன்னன் வெட்டுமாறன் ஆமா வெட்டுமாறனின் மகள் குலசேகர வள்ளி. அதை இந்த குலசேகர பெருமாளுக்கு திருமணம் முடித்து வைக்க வேண்டும். ஆமா ஆமா என்று காலிங்க வில்லவன் தலைமையில் தூதுவனை அனுப்ப தூதுவன் அந்த செய்தியை சொன்னவுடனே வெட்டுமாறன் மிகுந்த சந்தோஷம் அடைந்தார். ஒரு சந்தோஷம் அப்படி என்று சொன்னால் என்னுடைய மருமகன் என் மகளை திருமணம் முடிக்க சம்மதம் தெரிவித்திருக்கின்றார். என் தங்கி இடத்திலே சென்று சொல்லுங்கள், உடனே திருமண ஏற்பாடுகள் நடக்கட்டும் என்றார். ஆகட்டும் என்று சொல்லி அதன் வண்ணமே நேராகவே வந்து குலசேகர வாண்டியனை அழைத்து வந்து திருமண விஷயத்தை தெரிவித்தார்கள். மன்னன் மட்டற்ற மகிழ்ச்சி அடைந்து எல்லோரும் உறுதி செய்து திருமண நாள் குறித்தார்கள். திருமண நாள் குறித்து நல்லதொரு நாளில் பத்தற்கார்கள் நாட்டி மரகதத்தால் 10 இடவெட்டு எல்லாரும் வந்திருக்கும்படியாகவே அங்கே பெண்ணையும் அலங்காரம் செய்து மணவரையிலே கூட்டி வந்தார்கள். வேதியர்கள் வேதமோதர் நல்முகூர்த்த நேரத்தில் மணமகனின் அத்தைமார்கள் எல்லோரும் வந்து திருமாங்கல்யம் வைக்கப்பட்டிருந்த இடத்திலே வந்து திருமாங்கல்யத்தை எடுத்து மணமகன் இளவரசன் பெயரை கொடுத்தார்கள். வாங்கினார் குலசேகர மன்னன் குலசேகர வள்ளி கடத்திலே திருமாங்கல்யத்தை அறிவித்தார். கல்யாணம் இனிதே நடந்தது. கைபிடித்து மணவரை சுற்றினார்கள். சுற்றி வந்து மேலும் மணவரையிலே இருக்க பார்த்தான் அந்த மன்னன் தன்னுடைய மகளுக்கு வெட்டுமாறன் சிறைதினங்களை பார்த்தான். கல்யாணம் முடிஞ்சதுன்னா ஸ்ரீதனம் கொடுப்பாங்கல்ல, கண்டிப்பா ஒரு தகப்பனா இருந்தா மகளுக்கு ஸ்ரீதனம் பார்க்க வேண்டும். ஸ்ரீதனம் பார்க்க வேண்டும் கண்டிப்பா. அழகாக திருமணம் முடிஞ்ச ஸ்ரீதனங்களாம் பார்த்து கொடுக்கிறாங்க. சரி
ஸ்ரீதரங்கள் கொடுத்து சரி. ஆகட்டும் என்று சொல்லி இரண்டு பேரையும் அழைத்து வந்து வெள்ளியறைக்குள் தான் அமர வைத்து இங்கே பொற்களத்தில் அமது ஒன்றை அளித்தார்கள். நேராகவே அரண்மனையிலே மணமக்கள் இருவரும் 7 நாட்கள் வந்து மகிழ்ந்திருந்து விட்டு படைகளுடன் மறுபடியும் மதுரைக்கு வருகின்றார்கள். அங்கே மதுரையிலே வந்து ஆகிறது என்று பாருங்கள். பட்டத்தரசி மாரியம்மா சுந்தரமானோட பருப்பு கொடுக்க வேணும் நாட்டப்பட்ட செய்தி அடிமொழி பெட்டி கருவூரோ ஆகவே நவரத்தினோ கொண்டு வந்து அவளையிடம் கொடுத்தார் நேரமணி பலமணி செய்தார் சிவபெருமாள் ஒவ்வொரும் இருக்க வேணும்க்கு மொழி சூட்டி திருமணம் முடித்து ஆகிய இருவேரும் வருகின்றார்கள் மானா மதுரை நோக்கி. மணமக்களை கட்டவுடனே வரவேற்று அரண்மனையிலே வரவேற்று சில காலம் இவர்கள் வாழ்ந்து வரக்கூடிய நாளையிலே மன்னன் நினைக்கின்றார் மகன் குலசேகர மன்னனுக்கு இனிமே நாமல் பட்டாவை சேகம் செய்து இந்த நாட்டை மொழி சூட்டி வைக்க வேண்டும் என்று சொல்லி பல நாட்டு மன்னர்கள் மந்திரிகள் அமைச்சர்கள் எல்லோரும் வரவழைத்து ஏனென்றால் ஒரு மன்னனாக அவனுக்கு பொறுப்பு கொடுக்க போகின்றோம். இவனை அதற்கு தகுதி உடையவனா என்று பார்க்க வேண்டும் அல்லவா? இளவரசனுக்கு மன்னனாக முடிசூட்ட போகின்றோம். தகுதியின் பேருப்படையில் தான் தன்னுடைய மகனாக இருந்தால் கூட அந்த மணிமொழி கொடுக்க வேண்டும். ஆலோசனை பேரில் ஆகட்டும் என்று சம்மதம் தெரிவிக்கப்பட்டு மணிமொழிவத்தை அலங்காரம் செய்யப்பட்டது. அழகாகவே இளவரசன் குலசேகர பாண்டி மன்னனுக்கு மணிமொழியானது அங்கே சூட்டப்பட்டது.
மணிமண்டபம் என்று நிர்ணயிக்கப்பட்டு அமைச்சர்களும் மன்னன் சுந்தரமார்வன் உத்தரவிட்டார். உடனே மந்திரி அதாவது காலிங்க வில்லவன் மேற்பார்வையில் உயர்ந்த கோபுரமும் ஆமாம் நீண்டதொரு அரங்கமும் சரி ஒரு மணிமண்டபம் கட்டப்பட்டது. அதனாகவே அமர்ந்தார்கள். இரண்டு பேருமாகவே பார்த்தவர்கள் வரக்கூடிய நேரம் என்ன ஆகிறது பாருங்கள். முகூர்த்த நல்ல நேரம் எல்லோரும் வந்திருக்கக்கூடிய நேரம் அழகாகவே அந்த இளவரசன் ஆனவனுக்கு மணிப்படி சூட்டி வைக்க வேண்டும் என்று வேத மந்திரங்கள் போத குலசேகரன் கையினால் பட்டுநூல் காப்பு கட்டினார்கள். மணி கும்பங்களில் அர்த்தம் கொண்டு வந்து குலசேகரன் திருமொழி மீது சுரிந்தார்கள். அவரை அலங்கரித்து அழைத்து வந்த மணிமொழியை கையிலெடுத்து உலகம் தழைக்க மறைநூல் வேதங்களும் வாழ்க சத்திரகுலம் வாழ்க மலை மற்றும் பல்லுயிரும் வாழ்க வாழ்க மகாதேவர் பூசை குரு பூசை வாழ்க என்று குடிமக்கள் வாழ்க சென்னல் கருப்பு கார் எல்லாம் வாழ்க வாழ்க என்று சிவனடியார்கள் மறையோர்கள் வாழ்க என்று வாழ்த்துக்கள் அருள குலசேகர அதாவது அந்த இளவரசன் தலையிலே மணிமுடியை அழகாகவே வைத்தார்கள். சரி அணிவித்திருக்க இளவரசன் மன்னனாகவே திகழ்ந்தார். மணிமுடி தரித்த மன்னன் குலசேகரன் மந்திரி பிரதானிகளின் ஆலோசனையின்படி மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலுக்கு சென்று வழிபட்டார். தம்பிமார்கள் எல்லோரும் அவனோடு பெற்றோரத்தை சென்றார்கள். மணிமுடி தரித்த மன்னன் குலசேகரன் அப்படி வளர்ந்து இருக்கக்கூடிய நாளையிலே மேலும் என்ன ஆகிறது பாருங்கள். மதுரையிலே மீனாட்சி கோவிலுக்கு பெருமாளோ
மணிமுடி சுட்டி மீனாட்சி சொக்கரை தொழுதுபட்டு அந்த நாட்டை எல்லாம் சுற்றி பார்க்கின்றார். படை பரிவாரங்களோடு சுற்றி பார்த்து குலசேகர பாண்டி மன்னனானவர் அப்படியே சுற்றி வந்து பார்க்கக்கூடிய நேரம் அந்த ஊரில் உள்ள பெண்கள் நாட்டில் உள்ள மடவார்கள் எல்லோரும் மன்னவனை கண்டு அவர் மேலே மயில் கொண்டு நிற்பாராம். என்ன மன்னன் அவ்வளவு அழகாக இருக்கிறார். ஏன்னா இளவரசரா இருந்தவரும் மன்னனாக இருக்கிறாரு. அதனால குலசேகர பாண்டியனானவர் அவரை கண்டாண்டு எல்லா ஆந்தர்களும் மயில் கொள்ளுகின்றார்கள். அப்படி எல்லோரும் இருக்கக்கூடிய நேரம் நம்பவரை வந்து இருபுறம் பெண்கள் கவரி வீச சில பெண்கள் குளிர்ந்த மலர்களை கொண்டு வந்து தலைவர்களையும் மன்னன் மீது சிரித்தார்கள். படை வீரர்கள் கையில் பிரம்புகளை வைத்துக் கொண்டு மன்னனை தொடர்ந்து அவர்களும் வருகின்றார்கள். நேராகவே அம்மனை தரிசித்து விட்டு அரண்மனை முன்பு வந்து குலசேகரன் மழை மேகம் போன்ற அறுத்த யானை விட்டு இறங்கி தம்பிமார்களோடு அமைச்சர் விடைசூட மாளிகைக்குள் சென்று அரியா சனத்திரை அப்படியே அமர்ந்திருக்கின்றார். அங்கு இருக்கு நாளிலே ஆகிறது என்று பாருங்கள். மன்னனந்த பாண்டியனும் பாண்டியேனோ குலசேகர மன்னவர் உலகம் தலைத்திடவே செய்து வரிசையாக நாட்டு கரகம் செய்து இஷ்டங்களை உடைக்கியவர் குலங்களையும் வெற்றிடுவார். பேரரசி
யாய் விரித்து ஊரமாக சிறப்புடனே ஆட்சியது நடைபெறவே ஆண்டிய மன்னரும் இளைஞரை தான் குறித்து காஞ்சிபுரம் பாட்டிய இரண்டாவது தலைநகராய் பாண்டி மன்னர் ஊரைக்கு நாட்டை ஆண்டு வாரா நேராகவே மன்னன் அந்த நாட்டை அழகாக அரசு பரிமாறம் நடத்தி வருகின்றார். சரி, அதாவது நாட்டு மக்களுக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் அழகாகவே குலசேகர மன்னனானவர் அந்த நாட்டு மக்களுக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் பட்டினி பஞ்சம் எதுவும் இல்லாமல் சரி அழகாக அந்த நாட்டை ஆண்டு வருகின்றான் குலசேகர மன்னனானவர். சரி, ஏன்னா ஒரு நாட்டை ஆளக்கூடிய மன்னன் சரி அத மக்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்கன்னு சொன்னா கண்டிப்பாக அந்த மன்ன நாட்டை நல்ல முறையில் ஆண்டு வந்திருக்கிறார். அதாவது சரியாகவே அந்த நாட்டை நல்ல முறையில் ஆண்டு வருகின்ற போது ஆண்டு வரக்கூடிய நாளையிலே அதாவது அமைச்சர் இருக்கின்றாரே சரி காலைங்க வில்லவன் கூறிய மொழிகளை கேட்டு மன்னனும் அதற்கு கட்டுப்பட்டு ஆமா அழகாகவே சித்தாமணி என்ற வட்டத்தை அணையும் கார் உள்ளா என்ற குதிரையும் தயாராக வைத்து அங்கே உத்தரவின்படியே அழகாக ஆண்டு வருகின்றார். சரி, ஆண்டு வரும் நாளையிலே மன்னனின் கட்டளையேற்று அமைச்சர் குதிரை எல்லாம் வரவழைத்து அலங்காரம் செய்யப்பட்டார்கள். சரி, குதிரைக்கு மின்னல் அடிக்கும் பொன்னாலான சேனத்தை கட்டி சேவகன் மாட்டினான். சரி, உறுதியுடனே நினைக்கின்றார் இனிமே நாமல் தலைநகர் மதுரையை விட்டு இச்சிறு நாடுகளில் அதாவது தொண்டை நாட்டின் தலைநகரான காஞ்சிபுரம் சென்று சிறிது காலம் அங்கு தங்கி இருக்க வேண்டும். காஞ்சிபுரம் ஆமா, அங்க போய் நம்ம தங்கி இருக்கணும். மேலாண்மைக்கும் இறையாண்மைக்கும் நல்லதாகும் என்று ஆலோசனை கூறினார். சரி, ஆகட்டும் என்று சொல்லி அப்படியான நாமல் புறப்பட வேண்டும் என்று சொல்லி பாண்டிய மன்னன் என்ன செய்தார் பாருங்கள். நல்லது ஒரு முகூர்த்தம் தரசி அந்த பெண்ணோ படை வீர தலைவனான சோமசுந்தர கடவுள் அதற்கு தலைவனான சோமசுந்தர கடவுள் பிட்டை குறியாக வடக்கரையில்
நடந்தான் குலசேகர மன்னவர் வாரங்களுடன் திருச்சிரா பள்ளி விட்டு ஆவியூரை ஆற்றை கடந்து திருவண்ணாமலை வழியாக காஞ்சிபுரம் தடைத்தான் காஞ்சி மாநகரை சுற்றி பெரிய கோட்டை மதில் வந்து அந்த மதிலுக்கு வெளியிலே அகழி வந்திருக்க நீர் நிரப்பப்பட்டிருந்து எதிரிகளை பயமுறுத்த முதலைகள் வாழ்ந்தனரா அவற்றின் மீது ஒரு பெரிய கோபுரங்கள் தப்பட்டன கோட்டை நல்ல வாயுகளில் வண்ண கொடிகள் தான் இருக்க ஆட்டம் உள்ள வல்லவரோ செலுத்தியவரும் தானவர் இப்படி இருக்கு நாளில் நீதி தன்னரசி நம்முடன் கதை விளர்க்க இடைப்பட்ட நாடதிலே சாண்டு தோன்றியதே இதனுடைய தலைநகரா ஆனந்தம் என்பதாகும் தற்போதைய ஆந்திராவில் உள்ளதொரு நெல்லு மற்றும் கடப்பா மாவட்டத்தில் இலங்கை பகுதிகளில் கர்நாடகா என்றழைக்கும் இறந்த பாக நாடாகும் விஜயநகர சாம்ராஜ்யம் நல்ல காலங்களில் நெல்லூர் மற்றும் கடப்பாவில் கர்நாடகா என்றழைக்கு பாண்டிய நாடு விட்டு எங்கேயுமே நாடு முதல் வடக்கே நெல்லூர் வரை நடந்து விருந்து கிடந்து மாட்டின் தலைநகரோ மதுரை என்றாரோ காஞ்சிபுரத்தில் ஒரு மனைதான் சேர தம்பி ஒருவன் அரசி பிரதிநிதியாக ஆட்சி செய்தார் கொள்ளை நாடோ வடபுறமோ
அதாவது அப்படி. இந்த மன்னனானவன் இருக்கும் காலம் சரி மன்னனுக்கு கேடு காலம் வருங்காலம் என்று ஒன்று இருக்கின்றது. ஆஹா. நல்ல காலம் என்றால் கெட்ட காலம் கண்டிப்பாக மனிதனுக்கு வரும் அல்லவா? ஆமாண்டி காஞ்சிபுரத்தில் ஒரு அரண்மனை இருந்தது. சரி. குலசேகர மன்னனின் தம்பி ஒருவன் அங்கே அரசு பிரதிநிதியாகவே வாழ்ந்து வருகின்றார். சரி அங்கே இருக்கக்கூடிய நேரம் நேரத்துல. காஞ்சிபுரத்திலே பாண்டிய மன்னன் வருகை தந்து ஆ. சில வருடங்கள் அங்கு தங்கி நேரடியாக கவனித்து வந்தான். சரி தொண்டை நாட்டிற்கு வடபுறம் இருந்த ஆ. பாக நாட்டை ஆ. கன்னடிய மன்னன் ஒருவன் ஆண்டு வருகின்றான். சரி. இவனும் படைபலம் பெற்றவன். ஆ. அதாவது தன்னுடைய நாட்டை விரிவுபடுத்துவதில் சரி. எந்த நாட்டம் கொண்டவர். சரி தெற்கே இருந்த வாண்டியம்மன் நாட்டின் மீது படையெடுத்து எடுத்து. அதை வென்று தன்னுடைய நாட்டின் மீது இணைத்து ரைட்டு. அதாவது இணைத்துக் கொள்ள தருணம் பார்த்து கொண்டிருக்கின்றார். ஓஹோ, எப்படியாவது நாட்டை நம்ம கூட சேர்த்துடணும் ஆமா. அப்படின்னு தக்க தருணத்தை தேடிக் கொண்டிருக்கின்றார். பாண்டிய பேரரசு மன்னன் குலசேகரன் காலத்தில் மிகுந்த வலிமை உடையதாக இருந்த காரணத்தால் சரி. பாண்டிய நாட்டின் மீது கன்னடியன் படையெடுக்க துணியவில்லை. ஆஹா. ஒரு நாளை தினத்தில் பட்டாரங்கள் பரவேர்கள் பாண்டியன் குலசேகரன் தங்கி இருந்த காஞ்சி அரண்மனைக்கு வருகிறார்கள். வந்தார்கள். அவர்கள் தேகமெல்லாம் விபூதி பூசி பூசி. தலையிலே கொடுப்பி வைத்து வைத்து. பல இடங்களில் இறைவன் புகழை பாடி வருகின்றார்கள். சரி. இப்படி பிச்சை எடுத்த வாழ்பவர்களும் ஆமா. சத்திரங்கள் அல்லது மடங்களில் தங்கிக் கொள்வதும் ஆமா. இவர்கள் சில பிடாரி கோயில்களிலே பூசாரிகளாகவும் பணிபுரிந்தார்கள். ஓஹோ. இந்த பட்டாரங்கள் ஊர் ஊராக செல்லும் போது சரி. தங்கள் கைகளால் வரைந்த ஓவியங்களை ஓவியங்கள் மக்களிடம் விற்பனை செய்து வந்தார்கள். அவன் கையினால் அறையக்கூடிய படங்களை ஆமா. மக்கள்கிட்ட விற்பனைக்கு கொடுக்கிறாங்க. கண்டிப்பாக. சரி. அரசர்கள் அரசியர்கள் இளவரசர்கள் இளவரசிகள் ஆ. போன்றவர்களின் உருவங்களை ஓவியமாக வரைந்து வரைந்து. போகு நாடுகளிலே எல்லாம் கொண்டு விற்பனை செய்வார்களாம். ஓஹோ. காஞ்சி அரண்மனை தெருவிற்கு வந்த வட்டாரங்கள் ஆமா. அரண்மனை உப்பரையிலே குலசேகர மன்னன் பட்டத்தரசி குலசேகர வள்ளியுடன் இருப்பதை பார்த்தார்கள். ஓஹோ, குலசேகர மன்னனா குலசேகர வள்ளி. ஆமா. பட்டத்து இளவரசியோடு இருக்கின்றார். இருக்கக்கூடிய நேரம் நேரத்துல. குலசேகர மன்னன் அழகினால் கவரப்பட்ட பட்டாரங்கள் ஆ. அவனது உருவத்தை அதிலே ஒரு பட்டாரம் ஓவியமாகவே வரைந்தான். ஓ, அவருடைய அழகை ஆமா. அழகாக ஓவியமாக வருகிறார். ஓவியமாக வரைந்து ஆ. ஓவியத்தில் பயன்படுத்தப்பட்ட வண்ணங்கள் அவனது அழகிற்கு மேலும் பெருகூட்டுகின்றன. அடேங்கப்பா. பட்டாரங்கள் மன்னனின் ஓவியத்துடன் பாண்டி நாடு விட்டு வெட்டி. கன்னட நாட்டிற்கே வருகின்றார்கள். இவருடைய ஓவியத்தை வரைந்து கொண்டு வர்றாங்க. யாசகம் பெற்று ஜீவிக்கும் பொருட்டு சென்றார்கள். சரி. பாண்டியன் அதாவது மன்னனுடைய ஓவியத்தை கையிலே வைத்து ஆடி பாடிக்கொண்டே தெருவீதிகளில் சென்றார்கள். சரி. மன்னன் குலசேகர பாண்டியனின் வடிவழகை கண்ட பெண்கள் வெளி இமைக்காமது அந்த ஓவியத்தை பார்ப்பார்களாம். அடேங்கப்பா, இவ்வளவு அழகான ஒரு ஆண்மகனா. ஆகா, இவர் எந்த நாட்டில் இருப்பார் என்று தெரியவில்லையே. அழகாக சூரிய பிரகாசம் இருக்கு. ஏன்னா அதாவது ஓவியத்திலே இவ்வளவு அழகாக இருக்கிறன்னு சொன்னா சரி. நேரடியா பார்த்து எவ்வளவு அழகாக இருப்பாரு நல்லா இருப்பாரு அப்படின்னு இந்த பெண்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு வாங்காம பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்தவர்கள் இருக்கக்கூடிய நேரம் கன்னட நாட்டில் பண்டாரங்கள் ஆடி பாடி யாசகம் பெற்றும் பரிசுகள் பெற்றும் ஊர் ஊராக சென்றன. இவ்வாறு இருக்கக்கூடிய நேரம் கன்னட மன்னனின் அரண்மனை தெருவிற்கும் பாண்டிய மன்னனின் ஓவியத்தை காட்டி ஆடி பாடல்கள் செய்கின்றார்கள். அரண்மனை வாசலில் கன்னட இளவரசி வடிவு என்பவள் பார்க்கின்றார். வடிவு. ஆமா. மார்களோடு சென்று கொண்டிருக்கும் போது அவர்கள் வீதியிலே பாடிக்கொண்டிருக்கும் சில பட்டாரங்களின் கையில் இருந்த ஓவியத்தை கண்டாள். பார்த்தவுடனே பாண்டியன் குலசேகர பெருமானின் அழகில் தன்னை பறிகொடுத்தார். ஏனெனும் இனிமையான மொழிகளை பேசும் வடிவு தோழி ஒருத்தியிடம் சொல்லுகின்றார். என்ன சொல்லுகிறார்? அந்த பட்டாரத்தை அருகிலே அழைத்துவா, அழைத்து வர வேண்டுமா? இதோ வருகிறேன் அம்மா அப்படின்னு ஓடி வந்தாலும் இது தோழி பெண் பட்டாரத்தை அறிவுரைத்தார்கள். வந்தவுடனே இளவரசி சொல்லுகின்றார். என்ன சொல்லுகின்றார்? ஐயா, நீங்கள் வைத்திருப்பீர்களே இந்த ஓவியம், ஓவியத்தில் இருப்பவர் யார்? இவ்வளவு அழகாக இருக்கின்றாரே. ஆமா. அப்படி என்று சொன்ன உடனே
ஓவியத்தில் இருப்பவர் வேறு யாரும் அல்ல, குலசேகர மன்னன் ஓவியத்தை தானே அங்கிருந்து வரைந்து வந்தோம். ஆமாம், குலசேகர மன்னனுடைய ஓவியம். அப்படி என்று சொன்ன உடனே சரி பார்த்தாள். சரி, அந்த மகாராணி அவர்கள் அந்த ஓவியத்தை பார்க்கிறார். இளவரசியானவள் சொல்லி இருந்தாள், ஐயா அப்படி என்று சொன்னால் இந்த ஓவியத்தை எனக்கு கொடுங்க. உங்களுக்கு கொடுக்க எவ்வளவு பொன்பொருள் வேண்டுமானாலும் இதை உங்களுக்கு நான் தருகிறேன். சரி, அப்படி என்று சொன்னவுடனே கேட்டவரை கொடுத்து உடனே வாங்கினாள் அந்த பெண்ணானவள். அரண்மனைக்குள் சென்று தன்னுடைய தனி அறை சுவரிலே மாட்டிவிட்டாள். அதிலிருந்து இளவரசி வடிவு தன்னுடைய அறைக்குள்ளே முடங்கி கிடந்தாள். அந்த ஓவியத்தை பார்த்து அப்படியே இருக்கிறார். அதாவது குலசேகர பாட்டி மன்னனுடைய ஓவியத்தை கண்டு இவள் அவனோடு குடும்பம் நடத்த தொடங்கிவிட்டாள். அந்த அறையை விட்டு வெளியே வரவில்லை. ஆமா, தலை முடிக்கவில்லை. ஆமா, கண்களில் மை எழுதவில்லை. அழகு குறைந்தாள். நெற்றியில் பொட்டு வைக்க மறந்தாள். சிலம்பணிய மறந்தாள். காப்பணிவதை துறந்தாள். பொன்பணியெல்லாம் மறைந்தாள். இரவில் சந்திரனை கதிர்விட்டு அவள் மையில் அதிகரிக்கின்றது. அப்படி இருக்க இளவரசி நிலைமை கட்ட தோழியர்கள் நேராக சொல்லியிருந்தார்கள், இந்த செய்தி இப்படியாவது நாமல் கன்னட மன்னனுக்கு சொல்ல வேண்டும் அல்லவா? ஏன்னா இப்படியே விட்டோம் என்று சொன்னா நம்ம அம்மா இறந்து போய் விடுவாங்க. அம்மா உலக சாப்பிடவும் மாட்டேங்கிறாங்க. ஏன்னா பித்து பிடித்திருவோம் இருக்கின்றார்கள். என்ன ஆச்சுன்னே தெரியல. இப்படி அதாவது அதை போட்டியில கதவு திறக்கவே இல்லை. இப்படி போட்டிக்கிட்டு இருந்தாங்கன்னா எத்தனை நாள் இப்படி உள்ள இருப்பாங்க, அவங்க என்ன செய்யறாங்கன்னு கூட நமக்கு தெரியும். அதனால நம்ம மன்னன் சொல்லணும். சொல்லலன்னா மன்னன் நம்மகிட்ட ஏன் சொல்ல நம்மகிட்ட கேட்பாரு. அப்படி என்று பார்த்தார்கள் தோழி பெண்கள். சரி தோழி பெண்களை கண்டிப்பா போய் நம்ம மன்னன் சொல்லணும். சரி, அப்படி என்று பார்த்தார்கள் தோழி பெண்கள். நேராக வருகின்றார்கள். கன்னட மன்னனின் பட்டத்தரசியிடத்திலே செய்தியை சொன்னார்கள். உடனே பார்த்தால் இளவரசு வடிவு இருந்த அறைக்குள் வந்தாள். மகளின் கோலத்தை கண்ட மிகவும் வருந்தினாள். மகளிடம் என்னவென்று கேட்க மகள் மௌனமாக இருந்தால் ஊழியர்கள் நடந்த விவரத்தை சொன்னார்கள். அம்மா, இந்த பாருங்கள், ஒரு மன்னனின் ஓவியம். இந்த ஓவியத்தை கண்டுதான் உங்க மக ஆதரவு கொண்டு இருக்கின்றார். இந்த ஓவியம் என்னைக்கு இந்த அம்மா கையில வந்துச்சோ அன்னையில இருந்து இந்த அம்மா இப்படிதான் பித்து பிடித்த ஓடி இருக்காங்க. சிறப்பான ஓவியத்துக்கே இவ்வளவு காதலா? என்னைக்கு இந்த ஓவியத்தை அம்மா கையில கிடைச்சதோ இந்த அம்மா இந்த ஓவியத்தை பார்த்து பித்து பிடிச்சு ஓவியத்தை பிடிச்சுட்டே இருக்கிறாங்க. ஏன்னா ஓவியத்தின் அழகு அப்படி இருக்குது. ஓவியம் ரொம்ப அழகா இருக்குது. கண்டவுடனே மகளிர் நிலைமை அறிந்த கன்னடிய மன்னன் சரி உடனே அரசி அழைத்து இளவரசியின் அறைக்குள் நுழைத்தான். அம்மா, அறைக்குள் மன்னனும் அரசியை நுழைத்ததை கண்ட தோழியர்கள் ஒதுங்கி நின்றார்கள். அறையில் பாண்டிய மன்னன் குலசேகரின் ஓவியத்தை கண்டார் மன்னன். அரசி ஆண்கள் சுட்டி காட்டினாள். தந்தை கண்ட இளவரசி வடிவு ஓடி வந்து அதன் நெஞ்சிலே முகம் பறித்து விம்மி விம்மி அழத் தொடங்கினான். மன்னன் மகளை தேத்தினான். அருமை மகளே, உனக்கு என்ன ஆனது என்று கனிவுடன் கேட்டார். உடனே இளவரசி சொல்லுகின்றார், தந்தை பலம் பொருந்திய படைகள் உள்ளவர் நீங்கள். பகைவர்கள் அனைவரையும் வென்றவரே, வீரத்தில் சிறந்தவரே. நான் சொல்வதை கேட்பீர் அப்பா. சொல்லுமா. தென்னாடுகளிலே சிறந்த உடையுடைய பாண்டியர்கள் ஐவரில் அழகும் வீரமும் உடைய மன்னன் பாண்டியன் குலசேகரனுக்கு நான் மாலையிட நீங்கள் அனுமதிக்க வேண்டும். இந்த மன்னன் மேல உனக்கு காதல் வந்து விட்டதா? மகளே, பாண்டியன் குலசேகரனை பற்றி நீ அறிவாயா? அவர் ஏற்கனவே மேநாட்டு மன்னனின் மகள் குலசேகர வள்ளியை மணந்து அதை பட்டத்தரசியாக்கி அங்கே வாழ்ந்திருக்கின்றார். அப்படியா? அவனை மணந்தால் பாண்டிய நாட்டின் பட்டத்தரசியாக ஆக முடியாது. அப்படியானால் எனக்கு இருப்பது ஒரே ஒரு மகள். ஆமாப்பா, நாட்டின் அதாவது அரசியாக செல்ல வேண்டும் என்றுதான் நான் விரும்புவேன். தவிர அரண்மனை அன்னபுரத்தை அலங்கரிக்கும் புதுமைகளில் நீ ஒருத்தியாக வாழ சம்மதிக்கவே மாட்டேன் என்று மறுப்பு கூறினான் தந்தை. சரி, இல்லையப்பா, பாண்டிய மன்னன் குலசேகரனை தவிர வேறு யாரையும் என் மனம் ஏற்றுக்கொள்ளாது. நான் கடைசி வரை திருமணமாகாமல் வருத்தி கிளவியானாலும்
ஆமா. என்னுடைய தலைமுடி நரைத்து போனாலும் என் உடலின் தசைகள் தளர்ந்து சுருங்கினாலும் அதான். சாவே ஏற்பட்டாலும் பாண்டிய மன்னனை தவிர வேறு ஒருவரை மாறியிட நான் சம்மதிக்கவே மாட்டேன் ஐயோ. என்று உடனே சொல்லுகின்றார் மகளே, நான் உன் அப்பா, நீ பெற்று வளர்த்தவர், கண்டிப்பா. இடத்திலே திருமணம் முடித்து கொடுக்க வேண்டும் என்று ஆசை கொள்ள மாட்டேனா? ஆமா. ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொன்னவுடனே உறுதியாகவே சொன்னான். என்ன? அவளும் சொல்லுகின்றாள், அப்பா, உங்கள் விருப்பம் போல் செயல்படுங்கள். சரி. எழுத்தில் எடிய முடியாதது பேரழகு. ஆமா. பொருந்திய பாண்டிய மன்னன் குலசேகரனுக்கு மாறியிட நீங்கள் அனுமதிக்கவில்லை என்று சொன்னால் அழுதன் கண்ணீர் மாறாமல் அக்கினியிலே விழுந்து இறந்து விடுவேன், இதுதான் உறுதி என்றார். அவளும் அவ எடுத்த முடிவுல மாறாமல் இருக்கின்றார். மன்னன் தன்னுடைய மகளின் தலையை தடவி ஆறுதலை கொடுத்தார். சரி, விருப்பப்படியாகட்டும். ஆமா. இது நடக்குமோ அதுதானே நடக்கும். கண்டிப்பாக. எனக்கு நான் தயாராக இல்லை. சரி. அப்படி என்று சொல்லியவள் அறையை விட்டு வெளியிலே வந்தான். வெளியிலே வந்த பாண்டிய மன்னன் குலசேகரன் மீதான கன்னட இளவரசி காதலை அறிந்து, அதாவது இனிமேல் மந்திரிகளை வரவழைத்தார். அந்த மன்னனுக்கு ஒரு செய்தி சொல்ல வேண்டும். கண்டிப்பாக. அப்படி என்று தூதுவனை வரவழைத்தார்கள். என்ன செய்கிறார்கள் வாருங்கள். கன்னட மன்னன் தூதுவனை உடனடியே வரவழைத்து இளவரசி வடிவு தன்னை அளவிலாத பெற்றெடுப்பே நேராகவே கன்னட மன்னன் சொல்லுகின்றார். என்னுடைய மந்திரியை வரவழைத்து என்ன சொல்றாரு? மந்திரி மன்னவா, உடனடியாகவே நீங்கள் சென்று சொல்லி, அதாவது நம்மளுக்கு ஒரு மகள் இருக்கின்றார். ஆமா, அவளை பாண்டிய நாட்டின் தலைநகரங்களில் ஒன்றான காஞ்சிபுரத்திற்கு சென்று சொல்லி, தற்போது அங்கே தங்கி இருக்கின்றார் மன்னன் குலசேகர பாண்டியன். குலசேகர பாண்டியன் அவர் என் மகளை திருமணம் முடிக்க சம்மதமா என்று கேட்டு வர வேண்டும். சம்மதம் கேட்டு வரணும். ஆமையா, அவ்வளவுதானா? ஆமா. இதோ வருகிற மன்னா காலாலும் பெருமடையும் கொட்டி கொண்டே நேராக வருகின்றார் மந்திரி. ஆமா, காவலர்கள் அவரை பாண்டிய மன்னனிடம் வைத்து போக வேண்டும் என்று சரி அவருக்கு நெருங்கிய தோழன் திருநீலகண்டர் அவரிடத்தில் நிலைத்து சென்றார்கள். தூதுவனிடம் அந்த செய்தியை கேட்டு பாண்டிய மன்னனிடம் சென்று, மன்னவரே, அதாவது மாற்றார் எவரும் வரக்கூடாது, உங்களுடைய அரண்மனை வாசலில் மிகவும் முக்கியமான ஒரு விஷயமாக தாங்களை பார்க்க கன்னட தூதன் ஒருவன் வந்துள்ளார். கன்னட தூதுவன் அவரை கூட்டி வர வேண்டும், உத்தரவு கொடுக்க வேண்டும். நீங்கள் அப்படி அப்பா உடனே அழைத்து வாருங்கள். கன்னட தூதன் அரண்மனைக்குள் அழைத்து வரவிட்டார். அரசவையில் மந்திரி பிரதானிகள் எல்லோரும் இருக்க அங்கே குலசேகர பாண்டியவனின் சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்தார். அழகை கண்டு வியந்தான், மனமயங்கி வணங்கி நின்றான் மந்திரி. பாண்டிய மன்னனை வணங்கியவாறு வைத்தபடி மாறாமல் பார்த்துக் கொண்டிருந்த கன்னட தூதுவனிடம், தூதுவனே, யானை எங்கிருந்து இங்கு வருகிறாய்? பாருங்கள், நான் கன்னட நாட்டிலிருந்து வந்திருக்கிறேன் மன்னா. அப்படியா? ஆமா. பாண்டிய மன்னரே, சிங்கம் போட்டு உங்களுடைய வலிமையை கண்டேன்.
கன்னட மன்னனை தூதன் நான் என்று தூதன் புதிய உணர்வு பெற்றவனாய் சொன்னான். சரி. கண்டவுடனே கேட்கின்றார், அந்த காரணம் என்ன? என்ன காரணம் என்று கேட்கின்றீர்களா? ஆமையா. அதாவது என்னுடைய மன்னனுடைய மகள். சரி. அதாவது மகளுக்கு மகளை நீங்க திருமணம் முடிக்க சம்மதமா என்று கேட்டு வர சொன்னார்கள். ஓஹோ, அதற்குத்தான் வந்திருக்கின்றேன். அப்படியா? அப்படி என்று சொன்னார். திருமணம் முடிக்க வேண்டும் என்னுடைய அண்ணனின் மகளை என்று சொன்னவுடனே கன்னட தூதன் கூறிய மொழியை கேட்ட சபையில் எல்லோரும் இவர் என்ன பதிலை கூறுவார் என்று வியந்திருக்கின்றார்கள். ஆமா, ஏன்னா குலசேகர பாண்டியனும் இருக்கிற திருமணம் முடிந்தது. ஆமா, ஏன்னா ஒருவேளை கன்னட மன்னன் அவருடைய மகளை திருமணம் முடிப்பதற்கு சம்மதம் கேட்டு அனுப்பியிருக்கிறார். மன்னன் என்ன பதில் சொல்ல போகின்றாரோ என்று சபையில் உள்ளவங்க எல்லாரும் அப்படி எதிர்பார்த்து குலசேகர பாண்டியன் சொல்லுகின்றார், தூதனே மன்னா, நீ சொன்ன வார்த்தைகளை கேட்டேன். அப்படியா? அதாவது எனக்கு முன்பு இந்த பாண்டிய நாட்டை ஆண்ட மன்னர்களும் அவர்களது முன்னோர்களும் கன்னட வம்சத்திலே மனவுறவு கொண்டதுண்டோ? பார்த்ததுண்டானே? இதற்கு முன் நடைபெறாத ஒன்றை நான் எப்படி செய்ய முடியும்? பாண்டிய மன்னரே, இதற்கு முன் கன்னட நாட்டை ஆண்டு வணிக மன்னர்கள் யாரேனும் தங்கள் மகளை மனம் செய்ய வேண்டி பாண்டியரிடம் தூது அனுப்பியது உண்டா? பொன்னணிந்த மறைமார்பா, திருப்புகழ் பாட்டியனே, நீர் எங்கள் வடுகை இளவரசி மாலை மனம் சுட்டினார். உனக்கு பெரிய யானை படையும் 100,000 குதிரைப்படையும் என் மன்னர் ஸ்ரீதனமாக கொடுப்பார் என்றார். உடனே சொல்லுகின்றார் மன்னன், தூதனே, இத்தனை நாளும் உள்ள உறவே போடும். உறவு எனக்கு ஏதும் தேவையில்லை. எந்த உறவும் எனக்கு தேவையில்லை. அப்படி ஒரு உறவும் வேண்டாம். அவர்கள் எதுவும் பேச வேண்டாம். திருமண பேச்சை மறந்து விடுங்கள் கூறி அந்த மன்னனுக்கு சொல்லுங்கள், உடனே புறப்படுங்கள் என்றார். அப்படி அழகாக மந்திரியை அனுப்பி வைக்கின்றார். மந்திரியானவர் ஓய்வெடுத்தபின் தூதனை நாட்டிற்கு அனுப்பி வைத்தார். கன்னட நாட்டை அடைந்த தூதன் உடனடியாக வந்து சொல்லி என்றார் மன்னனை சந்தித்து, பாருங்கள் நான் சென்ற காரியம் தோல்வியாக முடிந்து விட்டது. ஆமா, என்ன சொன்னார்? திருமணம் முடிக்க சம்மதம் இல்லை என்று சொல்லி இருக்கின்றார். சம்மதம் இல்லை என்று சொல்லிவிட்டாரா? அப்படி என்று கன்னட மன்னனானவரே, நாம் என்ன செய்வோம் என்று அப்படி திகைத்தவனமாக இருக்கின்றார். இருக்கக்கூடிய நேரம் கன்னட மன்னனும் தூதுவனும் பேசிக் கொண்டதை அதாவது அந்த இளவரசியானவள் மறைத்திருந்து கேட்டார். ஆமா, தூதன் மன்னனிடம் கூறிய மொழியை கேட்டவுடனே அம்புபட்ட பறவை போல் அவள் உள்ளம் கலங்கியது. கருந்து தூக்கி சென்ற கோழி போல் அவள் நிலை குலைந்தாள். ஆமா, நினைக்கின்றாள். அப்படியானால் நாம் நினைத்த எண்ணம் நடக்காது, நிறைவேறவே செய்யாது. அப்படி என்று இளவரசியானவள் ஆட்டமற்ற முகத்துடன் அம்மையானவள் அங்கிருந்து இருக்கக்கூடிய நேரம் பார்த்தார் மன்னன் நிகழ்ந்த, அதாவது அவர் மனதிலும் கவலை. சரி, ஒரே ஒரு மகள் அல்லவா? ஏன்னா ஆசைப்பட்டு கேட்டிருக்கிறார். நாமளும் இல்ல முடியாது சொன்ன உடனே அவ உயிரை வைக்க மாட்டேன்னு சொல்லுறேன். சரி, அவளுக்காக பெண் கேட்டு இருந்தால் அந்த மன்னன் கல்யாணம் முடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. இனி நாம என்ன செய்ய போறோம்? நம்முடைய மகள் இதை அறிந்தா என்ன நினைப்பார்? அப்படி என்று கவலையிட்டிருக்கின்றான் இந்த கன்னட மன்னனானவர். கன்னட தேசத்தில் அந்த வடிவு என்ற பெண்ணானவள் அவள் அரண்மனையிலே அமர்ந்திருக்கின்றாள். இப்படி அமர்ந்திருக்கிற நேரம் குலசேகர பாண்டிய மன்னன் என்ன செய்கிறார் என்று பாருங்கள். மந்திரியை வரவழைத்து
மன்னனின் தூதன் ஆனவன் காஞ்சிபுரம் அரண்மனைக்கு வந்து சென்று சில தினங்கள் கழிந்தவுடனே குலசேகர பாண்டிய மன்னன் தன்னுடைய தம்பிமார்களும் மந்திரி பிரதானிகளும் நாட்டு பிரச்சனைகளை பற்றி ஒரு ஆலோசனை செய்து கொண்டிருக்கும் நேரம் மன்னன் சொல்லி என்றார். ஐயா மந்திரியாரே, அதாவது நம்முடைய நாட்டு பிரச்சனை பேசி முடித்து விட்டோம். எனக்கு தனிப்பட்ட ஒரு பிரச்சனை. மன்னவா, உங்களுக்கு அப்படி என்ன பிரச்சனை? வேறொன்றும் இல்லை. கன்னட தேசத்திலிருந்து ஒரு தூதுவன் அதாவது வந்தான் இங்கே தூதாக. சரி, அது எதற்காக வந்தான்? எதற்காக? ஒரு பெண்ணானவள் என் ஓவியத்தை கண்டு என் மேலே காதல் கொண்டு என்னை மனமுடிந்து அவள் ஆசை கொண்டிருக்கின்றார். தேடி வந்தவனை நாமல் வேண்டாம் என்று சொல்லிவிட்டோம். பெண்ணானவள் காதல் கொண்ட காரணத்தினால் தானே அவன் நம்மிடம் தூது அனுப்பியிருப்பான். அப்படி என்று சொன்னால் பெண் பாவத்தில் ஒன்று. ஆமா, சரி, இந்த பாவத்தை கூட நாங்கள் எதுவும் செய்து விடலாம். ஆனால் பெண் பாவம் என்றைக்கும் கொல்லாதது. அது ஒரு நாளும் விடாது. கண்டிப்பாக 7 தலைமுறை ஆனாலும் 7 ஜென்மத்துக்கு இருக்கும். பெண் பாவம் என்று சொல்வது கண்டிப்பாக நம்மை பின்தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும். ஆமா, எங்க போனாலும் அது நம்மளை காலை சுத்திக்கிட்டே வரதான் செய்யும். அதே நாளைக்கு பாருங்கள், அந்த மன்னனும் எப்பொழுது வேண்டுமானாலும் நம்ம இது கோபம் கொண்டு படையெடுத்தும் வரலாம். ஆமா, எப்படியும் கல்யாணம் முடிக்க நம்ம சொல்லி இருக்கிறோம். என் மனச்சஞ்சலம் தீர்வதற்காக எங்காவது சென்று இதற்கு ஏதாவது செய்யலாமா என்று நீங்கள் ஆலோசித்து சொல்லுங்கள். மன்னவா, என்ன ஏதாவது செய்யலாமான்னு கேக்குறீங்க. ஆமா, இந்த பாவம் உங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க. கண்டிப்பாக இருக்கும். அதனால என்ன செய்யலாம் என்று கேட்டவுடனே சொல்லுகின்றார் மந்திரி. என்ன சொல்றாரு? என்ன? அதாவது நீங்கள் அப்படி என்று சொன்னால் உங்க மனதில் ஒரு சங்கடம் வந்துச்சு. ஆமா, இது ஒரு பாவமாக இருக்குமோன்னு என் மனசுல ஒரு சஞ்சலம் வருகிறது. அப்படியானால் காசி, ராமேஸ்வரம், கன்னியாகுமரி இந்த இடங்களிலே தீர்த்தமாடினால் பாவம் தீரும். 3 இடங்களிலும் முக்கியமானதெல்லாம் குமரி தீர்த்தத்தின் மகிமை என்ன என்று பார்த்தால், பாண்டியவண்ணா, குமரித்துறை புனித நீராடும் தலங்களில் ஒன்று. பாரத நாட்டில் உள்ள காசி, ராமேஸ்வரம் மற்றும் குமரி ஆகிய 3 தலங்களும் மிகவும் பிரசித்தி பெற்றவை. இங்கே காசியும் ராமேஸ்வரமும் சிவத்தலங்கள். குமரி மட்டும் பகவதி தேவியின் உறைவிடம். பகவதி அம்மன் வீட்டில் குமரித்துறை வந்து நீராடி சென்றோர் பலர். ஆனால் நானும் பெற்றோர் சிலரே. இந்த சமய தெய்வங்கள் கூட குமரித்துறையிலே வந்து நீராடியதாக புராணங்கள் இருக்கின்றது. முக்கடலும் சங்கமிக்கும் கன்னியாகுமரி புண்ணியத்தலம். பாரத தாயின் பாத வீடமாகவும் விளங்குகின்றது. குமரியின் நீலத்திரைக்கடல் ஓரத்தில் என்று நித்தம் தவம் செய்யும் குமரி அம்மன். அன்னை தேவி பகவதி என்ற பத்ரகாளி. அவள் பாண்டியர்களின் குலதெய்வம். அவள் பார்வதி தேவியின் அம்சமாக கருதப்படுகின்றார். ஆகையினால் குமரியிலே சென்று நாம நீராடினால் ஒருவன் செய்த பாவம் தீர்ந்துவிடும். ஒருவேளை இது பாவமாக இருந்தால் கண்டிப்பாக அங்க போய் நீராடினோம் என்று சொன்னால் சரி, பாவம் தீர்ந்துவிடும். அப்படியான நாங்கள் சென்று நீராடி வரலாமா? போகலாம் அண்ணா, ஆகட்டும் என்று சொல்லி சோதரரை வரவழைத்தார்கள். தீர்த்தமான போகிறோம் என்று செல்வரட்சம் பார்த்தார். என்ன போகலாமா போக கூடாதான்னு சொல் பிரச்சம் பார்க்கிறாங்க. ஆமா, பார்க்கும்போது பஞ்சாங்கத்தின் விதிமுறை பார்த்து மன்னன் சொல்லுகின்றார், அரசே, கன்னியாகுமரி சென்று உறவோடு அறிய தீர்த்தம் ஆடிட வேண்டும். குமரி தீர்த்தம் ஆடிய பின் மன்னவரே, உங்களுடைய விதியின் பயனால் நீர் தென் திசையில் வள்ளியூரில் கோட்டை கட்டி 58 வருடங்கள் சக்தி வள காளியின் அருளினால் ஆள வேண்டும் என்று கூறினார். சோதிடன் குறித்த நன்னாளில் பாண்டிய மன்னன் குலசேகரன் புறப்பட வேண்டும் என்று குலசேகர வள்ளியுடன் தென்னாடு பார்க்கவும் குமரி தீர்த்தமானவும் அங்கே படை வீரர்களோடு புறப்பட்டு வருகின்றார்கள். புறப்படுவார் படைகளோடு